எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, SEO அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு சர்ச் இன்ஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின்றது ஆ நம்ம ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா, அது வந்து குடுக்கும். நம்ம என்ன தேடுறோமோ அதுக்கான ரெலவென்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து அது குடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்னு இருக்கு. நெறைய பேர் தெரியும் இந்த சாட் ஜிபிடில நெறைய பேர் விஷயம் அது கேட்டா அது குடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கூகுள பத்தி பார்க்கணும். அதாவது சர்ச் இன்ஜின்ஸ்ல நெறைய சர்ச் இன்ஜின் இருக்கு. சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா, கூகுள் தான். நெறைய பேருக்கு அதான் தெரியும். அத தாண்டி வேற என்னென்ன சர்ச் இன்ஜின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிங் சொல்லலாம். பிங்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம என்ன தேடுறோமோ அதுவும் குடுக்கும். அதே மாதிரி யாஹூன்னு நெறைய பேர் தெரியும் ஃபர்ஸ்ட்டு. ஆ ஸோ இப்போ யாஹூல போனீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு சர்ச் இன்ஜின். நம்ம என்ன தேடுறோமோ அதுவும் வந்து குடுக்கும். அதே மாதிரி இப்போ கண்ட்ரி வைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆ நம்ம இந்தியாலலாம் அதிகமா யூஸ் பண்றது வந்து கூகுள் தான். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, இந்த பிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கலாம் அதிகமா யூஸ் பண்றது பிங் அந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப நெறைய கண்ட்ரில வந்து அவங்களே ஓனா சர்ச் இன்ஜின் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைனா. சைனா வந்து பைடு அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து ரஷ்யா பார்த்தீங்கன்னா என்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க ஆ கண்ட்ரிக்கு ஏத்தா மாதிரி ஆ அந்த சர்ச் இன்ஜின் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா, மத்த சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த கண்ட்ரிக்கு வந்து ஆ விஷயம் அதாவது அவங்க என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் ஆகுதோ, அது வந்து ஆப்போனன்ட் கண்ட்ரிக்கு வந்து தெரியும். ஸோ, அதனால வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இப்ப சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைனால வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ஆ என்ன சொல்றது? யுஎஸ் மார்க்கெட்டோட ப்ராடக்ட் எதுவுமே வந்து சைனால யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. நம்ம ரொம்ப போ வேண்டாம் அத பத்தி. எஸ்இஓ பத்தி வரும். ஸோ திருப்பி இப்போ கூகுள் வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ கூகுள் என்ன பண்றோம்னா, இது ஒரு சர்ச் இன்ஜின். நான் திருப்பி சொல்றேன். அது நம்ம ஒரு விஷயம் தேடுறோம்னா, அது ஆல்ரெடி அது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கூகுள் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அது தேடும்போது அது சம்மந்தப்பட்ட குவாலிட்டியான ரிசல்ட். குவாலிட்டியாவும் இருக்கும், அது ரெலவென்ட்டாவும் இருக்கும். அந்த விஷயத்த தான் நமக்கு வந்து குடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப புடிச்சது. எல்லாருக்கும் புடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன் அப்படின்னா, எனக்கு சிக்கன் பிரியாணி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்து குடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி ரெசிபின்னே சொல்லுவோமே. ஸோ சிக்கன் பிரியாணி ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்றது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ரெசிபீஸ் உள்ள வெப்சைட்ட மட்டும் தான் எனக்கு குடுக்கும். இது வந்து இதுல வந்து மட்டன் பிரியாணி, ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி வராது. இப்ப நான் என்ன தேடுறேனோ அதுதான் எனக்கு குடுக்கும். இந்த மாதிரி நெறைய பேர் சைட் வச்சிருப்பாங்க. நெறைய பேர் இருக்கும். சிக்கன் பிரியாணி ரெசிபின்னு போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த ரிசல்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹெல்த் ரெசிபீஸ் டாட் காம். ஸோ இந்த வெப்சைட் வந்திருக்கு. இந்த வெப்சைட் எப்படி ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு? இந்த கீவேர்டுக்கு இந்த வெப்சைட்டோட பேஜ் எப்படி இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு கூகுள்ல அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்இஓனா இதுதான். ஒரு சர்ச் இன்ஜின்ல இந்த ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அப்படியே கீழ வருது. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வருது. இதெல்லாம் எஃப்ஏக்யூ சாரி பீப்பிள் ஆல்சோ ஆஸ்க். இத பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி வருது. ரெசிபீஸ்ன்னு சொல்லி, இது இந்த வியூவே வேற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஃபீச்சர்ட் ஸ்னிப்பெட்ன்னு சொல்லுவாங்க. இத பத்தி நான் தனியா ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இப்ப இந்த வெப்சைட் எல்லாமே வருது. எப்படி இந்த வெப்சைட்லாம் டாப் 10ல வந்து ரேங்கிங் ஆச்சு? அப்படின்றத தான் வந்து வரப்போற கிளாஸ்ல ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். சிக்கன் பிரியாணி ஆர்டர் ஆன்லைன் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் இல்ல. நான் வந்து ஒண்ணு ஒண்ணா ரெசிபிய பார்த்து எனக்கு டைம் இல்ல. நான் செஞ்சு டைம் ஆகும் எனக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றேன், நான் இன்ஸ்டன்ட்டா எனக்கு வேணுன்றதுனால சிக்கன் பிரியாணி ஆர்டர் ஆன்லைன் அப்படின்னு போடுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட வெப்சைட் லிங்க் தான் இங்க குடுக்குது. அதாவது இங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். Zomato, Swiggy எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ தான் குடுக்குது. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இங்க நம்ம என்ன தேடுறோமோ, அது சம்மந்தப்பட்ட ரிசல்ட்ட தான் இங்க குடுக்குது. அதுதான் கூகுள் வந்து ஆ நல்ல குவாலிட்டியான ரிசல்ட்டும், மக்களுக்கு என்ன தேவைன்றத கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி குடுத்துருது. இப்போ இங்க சிக்கன் பிரியாணி ரெசிபி போட்டோம். இங்க வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபியோட வெப்சைட் குடுத்துருது. இங்க வந்து ஆர்டர் ஆன்லைன்னா, இங்க போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இதுதான் இந்த வீடியோல வந்து பார்த்தது. ஓகே. ஸோ இப்போ
எஸ்இஓன்னு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ எஸ்இஓல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொரிய போட்டது வந்து இந்த மாரி வெப்சைட்ஸ்லாம் நம்ம வந்து காமிக்குது. சரிங்களா? இப்போ இந்த நமக்கு ஒரு வெப்சைட் வச்சு, என்னோட வெப்சைட்டும் இந்த மாரி டாப் 10ல கொண்டு வர முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியும். இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் வந்து என்னோட வெப்சைட் இன்னும் ரெடி பண்ணிட்டு, அந்த வெப்சைட் வந்து யாராவது இந்த மாரி தேடுறாங்க. அப்ப என்னோட வெப்சைட் இங்க வந்துச்சுன்னா, அவங்க வந்து என் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இல்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ இப்போ ஆன்லைன் மூலியமா அதிகமான ஆர்டர்ஸ்லாம் வரும். இப்போ இது உங்களுக்கு பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச் இன்ஜின்னா என்ன? ஒரு நம்ம என்ன 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 மாரி ரிசல்ட்லாம் கூகுள் வந்து குடுக்குது அப்படின்றத உங்களுக்கு பார்த்துருப்பீங்க.